அன்போடும் சதுருஷம் மேனே. தனக்கு இஷ்டமான ஒரு தான் அடைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அது அந்த பகவானோட மட்டுமே அப்படின்னு முடிவு பண்ணாலாம். இது என்ன ஆச்சரியம்னா, இவ அப்படி யோசனை பண்ணா பகவான் தீர்மானம் பண்ணாரா இந்த விஷயத்தை. நாம் ருக்மிணியை தான் கையை பிடிக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணார். இப்படி இருக்கிற காலத்துல பகவானுடைய குணங்கணங்கள் மனசு முழுக்க நிரம்பி இருக்கு. அவன் அடையணுங்கிற எண்ணம் இருக்கு. எப்படி அதை நிறைவேற்றுறதுன்னா, இங்கேயோ சபையிலையோ கல்யாணத்துக்கு உண்டான பேச்ச ஆரம்பிச்சாச்சு. சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவும் பண்ணியாச்சு. என்ன பண்ணலான்னு பார்க்கறா ருக்மிணி தேவி. பகவன் நாமத்தை சொல்லிட்டு ஒரு உஞ்சவர்த்தி பிராமணர் வந்தாரா. உடனே அவர் என்ன பண்ணார், ஆத்துக்கு வந்த அவருடைய முகாந்தரமாகவும் பகவத் குணத்தை கேட்டிருக்காவ. வந்தவருக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமணியம் கொடுத்து, நல்ல காலம் நீங்க வந்து, நான் இப்பதான் நினைச்சுட்டு இருக்கேன் சுவாமி கிட்ட எப்படி தன்னுடைய மனசை எழுதி கொடுத்து அனுப்புறதுன்னு. நீங்க வந்தேளே, இந்தாங்க நான் ஒரு லெட்டர் தரேன், எனக்கு பெரிய உபகாரம் பண்ண, நான் ஒரு லெட்டர் தரேன், அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க பகவான் இடத்துல கொடுங்க. என்னுடைய மனோவஸ்தையை அவருக்கு புரியும்படிமா பண்ணும். எனக்கு கல்யாண விவாகம் தீர்மானமாயிருக்கு, இது அந்த பிரபுவுக்கு தெரியப்படுத்தும். பண்ணுவேடான்னு சொல்லி இதை விட என்ன காரியண்டின்னு கேட்டார். இதுக்கு தானமா நான் இருக்கேன், கொடுன்னார். உடனே ஒரு லெட்டரை விறுவிறுன்னு 7 ஸ்லோகங்கள் எழுதினா. உடனே ஒரு 7 ஸ்லோகங்களை எழுதினா, எழுதி அந்த பாகவதர் இடத்துல கொடுத்தார். மங்கள காரியம் அதை அவர் கையில முதல்ல கொடுப்போம். அவர் கையில கொடுத்தா என்ன எழுதியிருந்தாங்கிறா பாகவத ரீதியா இந்த 7 ஸ்லோகங்கள் நாராயண தீர்த்தர் சொல்றார். ஸ்ரீமதே சத்யகாம சத்ய சங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வ சங்கல்பாதி குணவதே கிருதாகிருத மாத்ருமானாதி பேத பின்ன சகல ஜகதாதாராவ பாசகாய நிஷ்பர்த்தியுக நித்ய நிரதிசயானந்தானந்தித பிரம்மாதி சகல ஜனிமதே. இது போல அவர் லெட்டர் எழுதியிருந்தாலும், லெட்டர்னோட நீங்க லோக ரீதியா உள்ள லெட்டரை நினைச்சுக்க வேண்டாம். ருக்மிணி தேவி லெட்டரை படிச்சு காமிக்கிறார். இது போல ஒருத்தர் லெட்டர் எழுதினா ஏன் அந்த பகவான் வர மாட்டாங்கிறார். அப்படி எழுதியிருக்கலாம் லெட்டர். 7 ஸ்லோகத்துல முதல் 3 ஸ்லோகத்துல தன் புத்திபூர்வமான கருத்து, அடுத்த பின்வர 3 ஸ்லோகங்களையும் புத்திபூர்வம், நடுப்புல இருக்கிறது ஹிருதயம் பாகம் போல. பகவான் அடையணும்னா நாம இப்படி இருக்கும், அது அந்த ஸ்திதியை வர்ணிக்கிறது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரீகி ஹரதஹ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் त्वयि अच्युता विशति चित्रम अपत्रपम மே. அப்பா உன்னை ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஏன் ஆசைப்படுறேன்னா, ஸ்ருத்வா குணான், எல்லாரும் இந்த பகவத் குணத்தை கேட்டு 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 உன் மேல ஒரு ஆசை வந்துருது. உன் கல்யாணம் பண்ணிட்டா உன்னதான் அடையணுங்கிறேன். புவன சுந்தரான்னா அழகுல உன்னை விட்டா வேற அழகு உண்டா? நாராயணத்தில பட்டத்திரி சொல்றார், சௌந்தர்யோத்தரோப்பி சுந்தரதரம்ங்கிறார். அவனை விட தொத்ரூபம், உன்னை விட ஒரு அழகு உண்டா அந்த உலகத்துல? அதனால உன் ரூபத்துல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். புவன சுந்தரா சம்போதனம் பண்றா. என் காதல இந்த பகவத் குணம் எப்படி கிடைச்சதுன்னா, நிர்விஷ கர்ண விபரீகிங்கிற ஓட்டக்குள்ள போய் உள்ள போய் உன்னுடைய குணத்தை என் மனசுல ஹிருதயத்துல பலமா பதிச்சுடுத்து. அதனால உன் ரூபத்துல ஆசைப்பட்டு, அந்த பகவத் குணத்துல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாம், இந்த கண்ணு படைச்ச புண்ணியன் உன்னை பார்க்கறது இல்லையா, உன்கிட்ட வந்து சேர்றது இல்லையா? அதனால நீ என்னை கைவிடக்கூடாது. தொய்யச்சுதா விஷதி சித்திரம் அபத்திரமன்மே, கண்ணடைஞ்ச பாக்கியம் இது இல்லையா? யார கூட்டான்னா அச்சுதாங்கிற பக்தான நீ ஒருபொழுதும் கைவிட மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே. அதனாலதான் உன்னை கேட்கிறேன், அச்சுதா என்ன காப்பு. அது மட்டுமா, நான் 2வது ஸ்லோகத்துல காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாபி ஆத்மதுல்யம் தீராபதி குலவதி நிருணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராம். ஹே நரசிம்மான்னு சம்போதனம் பண்றான். நீ அந்த நரசிம்மாவதார காலத்துல நான் உங்ககிட்ட கூப்பிட்டேன், அவளை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் கூப்பிட்டா என்ன. ஆனா அந்த காலத்துல நான் தள்ளி போயிட்டேன். ஷானோபேயா யசங்கிதா, அப்ப நான் தள்ளி போனேன்னு என்கிட்ட நீ இப்ப பக்கத்துல வராம இருந்துடாது.
அன்னைக்கு நான் உன்னை விட்டு தள்ளி போனேன், வாஸ்தவம் தான், பயத்துல தள்ளி போயிட்டேன், தெரியாம தள்ளி போயிட்டேன். ஆனா இப்ப நீ அதை மனசுல வச்சுட்டு என்கிட்ட நீ வராம இருந்துராத, என்னை வந்து நீதான் காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, நிருசிம்மாங்கிறதுக்கு மற்றொரு அர்த்தம் என்னன்னா, அந்த பக்தன் கைய காமிச்சா 2 மணி நேரத்துல உடனே அந்த ஸ்தம்பத்திலிருந்து வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணியா இல்லையா? அது போல இப்ப நான் கூப்பிடுறேன், அந்த துவாரகலேருந்து வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா. தன்மே பவான் கலுவிருதா, உனக்கு நான் ஒரு உபாயம் சொல்லித்தரேன். நீ பூர்வ அவதாரத்துல என்ன பண்ணது போல இந்த அவதாரத்துல பண்ணிடக்கூடாது, உடனே வந்து காப்பாத்தணும். அதுவும் எப்படின்னா, கொஞ்சம் அசந்துவிட்ட நீ ராமாவதார காலத்துல அந்த பாப்பியான ராவணன் என்ன பண்ணான்னா, நீ வந்து காப்பாத்தினங்கிறது உண்மைதான், ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் என்ன தொட்டு தூக்கினது வாஸ்தவம் தானே, என் மேல அவனுடைய கை பட்டுதா இல்லையா, அதுதானே யதார்த்தம். ஆனா இந்த அவதாரத்துல இந்த சிசுபாலன் என்னை தொடவே கூடாதுன்னா, மாம் வீரபாகா, ஹே ராமா உனக்கு சம்போதனம் இது, நீ அப்படி அலட்சியமா இருந்துடாத, என்ன நீ முன்னதாகவே காப்பாத்தணும். அபிமரிஷதும் செய்யாராது, அந்த பாப்பினுடைய கையை மேல படக்கூடாதுன்னு கேட்டான். என்ன ஆச்சரியம்னா, அவன் கண்ணிலேயே காப்பிக்காம கொண்டு போக போறார் சுவாமி. இது பர்யந்தம் புத்திபூர்வமா நீ வந்து என்ன காப்பாத்தணும், நான் என்ன பண்ணியிருந்தா நீ கடப்பன்னா, இந்த காரியம் பண்ணியிருந்தா நீ என்ன கடப்ப, இதை அவன் கேட்டுட்டா போதும். சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணல அவர் மேல 1000 குறை சொல்றோம். தேவி சொல்றா, இந்த காரியம் பண்ணி நீ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தா அவையே வராம போக போறாங்க. நீ புண்ணியத்தை வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா கடவை தொட்டின்னு அவன் வருவானே. அதனால புண்ணியம் இருந்தா நீ அதை வந்து காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். நீ என்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன். எங்க குலாச்சாரப்படி மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்கானு, நம்ம இது ஒன்றும் புதுசு இல்லையே, ராட்சசாலுக்கு தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு விதிதானே. அதனால நீ ராட்சச விதானத்துல என்ன நீ தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்ணு. இப்படி தூக்குறதுன்னு பாக்குறியா, பூர்வேத்யும் அஸ்தி ரகதி பூர்வேத்யுர் அஸ்தி மகதி குலதேவி யாத்ரா. எங்க குலாச்சாரப்படி நாங்க அந்த அம்பால தரிசனம் பண்ண போவோம் கல்யாணத்தன்னைக்கு. அன்னைக்கு கார்த்தால நீ வந்து அந்த அம்பால தரிசனம் பண்ற காலத்துல என்னை வந்து நீ தூக்கிண்டு போயிடு. எந்த இடத்த எப்படி தூக்கலாம், எப்படி தூக்கிண்டு போகலாம், எந்த இடத்துல தூக்கிண்டு போகலாங்கிறதுக்கும் நான் உனக்கு உபாயம் சொல்லி கொடுத்துட்டேன். நீ வந்து என்னை எடுத்துன்னு போ, என்னை ஏத்துக்கோ பிரபு. ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கோ புகழுக்கோ இந்த துவாரகா பட்டணத்துக்கோ அதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. உன்னுடைய சௌந்தரியத்துக்கும் உன்னுடைய ரூபத்துக்கும் உன்னுடைய குணத்துக்கும் தான் ஆசைப்பட்டு கேட்குற. நீ இப்போ வந்து கல்யாணம் பண்ணின்றும் இந்த பக்தைய பண்ணிக்கலன்னா என்ன ஆகும்னா, ஜக்கியாமசூன்னு விரத கிருஷான்னு சதஜன்ம பிஸ்யாத்துங்கிறான். நீ கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால அந்த சிசுபாலனை கொண்டு போய் கழுத்தை நீட்ட மாட்டேன். நேராக என்ன பண்ணுவேன்னா, இன்னொரு இந்த ஜீவனை தியாகம் பண்ணுவேன். ஒன்னை நினச்சி விரதங்களை பண்ணி இந்த ஜீவனை தியாகம் பண்ணுவேன். இன்னொரு ஜென்மாவை எடுப்பேன், அதுலேயும் தபஸ் பண்ணுவேன். நீ வந்து என்னை கூட்டிட்டு போவேன், அதுலேயும் வரலன்னா திருப்பி ஜீவனை விடுவேன், அடுத்த ஜென்மாவை எடுப்பேன், உன்னை குறித்து பிரார்த்தனை பண்ணுவேன். இது போல எத்தனைன்னா சதஜன்ம பிஸ்யாது, 100 ஜென்மாவா இருந்தாலும் உனக்காக காத்துட்டு இருப்பேனே தவிர இந்த பாபிக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். இப்பயே வந்துட்டேன்னா உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். இப்பயே வந்துட்டேன்னா 99 கன்யா பெண்களை கொல்ற பாவத்தை நீ அடையாம இருக்கலாம். இல்லைன்னா 99 பெண்களை கொன்ன பாவம் உன் அக்கௌண்ட்ல வந்து ஏறும். அது வராம இருக்கணும்னா இப்பயே வந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுப்பான்னு பிரார்த்தனை பண்ண. இது போல பல லெட்டர் அனுப்பியிருப்பாலும் நினைக்காத, உன்னை தவிர வேற ஒருத்தன் உண்டா லெட்டர் கொடுக்கறதுக்கு. அதனால உனக்கு மட்டுமே எழுதினப்பட்டதான லெட்டர்னு கொடுத்து அனுப்ப. இந்த பாகவதர் வந்து பிரித்து அவர் கையாலேயே அதை பிரித்து படிக்க சொன்னார். பாகவதரும் படித்தார். அவருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, கண்ணை மூடினார், பகவானை நினைச்சார், திறந்து பார்த்தா துவாரகை. உடனே சுவாமி கூட ரதம் சமாரோப்பிய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. உடனே அந்த பாகவதரையும் அள்ளி போட்டுட்டார். சுவாமி கிளம்பி அந்த அம்பாளுடைய கோவிலுக்கு வந்து நிற்க காத்துருக்காளாம் தேவி. அந்த அம்பாள் கோவில் வாசல்ல தேவி வரல, அந்த பிரபு வரலையா, அச்சுதன் வரலையான்னு கேட்கறா. அந்த பிரபு வரலையா, பாகவதர் மட்டும் வந்திருக்கார். பிரபு எங்க, பிரபு எங்கன்னு கேட்க, பிரபு வந்தாச்சுன்னா ததிரிஷே அச்சுதம் சாங்கரர். எந்த பிரபுவை நீ அன்னைக்கு கூட்டியோ அதே அச்சுதன் இங்க வந்துட்டாண்டி, இதோ பாரு நிற்கிறானேன்னு காமிச்சு கொடுக்க. முன்னெத்தி கேசத்தெல்லாம் விளக்கிண்டு அப்படி பார்க்கறாளா, லெஜ்ஜையோடு அப்படி குனிஞ்சு பார்த்தா
நிமிர்ந்து பார்த்தா பிரபு அப்படி ரதத்தில் கையை வச்சுன்னு சித்தமாக நிற்கிறாராம். ரதம் சமாரோப்பிய சுபர்ண லட்சணம். மேலே கருடன் ஒரு துவனியை கொடுக்கிறார். அங்கங்கே போலையா, நேராக அந்த 54 தேசத்து ராஜாக்களும் இருக்கா. நேராக அவளுடைய கால் என்னாச்சுன்னா நேராக சுவாமியுடைய ரத்தத்துக்கிட்ட வந்தது. சுவாமி அப்படி கைலாக்க கொடுத்து தேவியை தூக்கினார், தூக்கி வச்சுட்டார். அந்த கருடன் ஒரு துவனியை கொடுத்தது, பட்டுன்னு கிளம்பி போயிட்டார். முன்னாடியே கருடன்ட்ட சொல்லிட்டார், நான் இந்த அவதாரத்தில் 16,000 பத்னிகளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் நான் பஞ்சாங்க பார்த்துன்னு நாள் குறிச்சுன்னு உட்கார முடியாது. நான் எப்பப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அப்பப்போ நீ துவனி கொடுக்கணும். ஏன்னா தரிசனாத் அதிகம் துவனிகின்னு இருக்கு. இந்த கருடனை பார்த்தாலோ அதனுடைய துவனியை கேட்டாலோ இப்போ நான் நிறைய காரியம் இருக்கு, அதனால பஞ்சாங்கம் பார்க்க போகிறது. எப்பெல்லாம் நான் இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்க போறேனோ பத்னிகளை, அப்பெல்லாம் நீ ஒரு துவனி கொடுத்துடணும்னு சொல்ல. ரதம் சமாரோப்பிய சுபர்ண லட்சணம். அப்படி தேவி எடுத்துட்டு ரதத்தில் வச்சுட்டு சுவாமி கிளம்ப. இங்கே இவன் இந்த பாபி அழுதுன்னு இருக்கான். அவனை கூட்டா, நீ வாடா அந்த ருக்மிணி தேவி அந்த கோவிலில் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டா. அவனை வரல. நாளையிலேருந்து பார்த்துட்டே தானடா இருக்க போகிறேன், நீங்களாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டோம். வந்தவாள்லாம் அவ தேவியை அபகரிச்சுட்டு போன பிறகு அவள்லாம் வந்தா, என்ன கிளம்பலாமான்னா ஒரேடியாக கிளம்ப வேண்டியதுதான். சிசுபாலன்ட்டு வந்து சொன்னாவாள். உடனே அவன் சொன்னா, என்னை அழிச்சுன்னு போகிறதுக்கு வெறுமை வந்திருக்கேள, மேளம் கிடையாதா, வாத்தியங்கள்லாம் கிடையாதான்னா எல்லாம் இருக்கு. எங்க இருக்குன்னா துவாரகையில எல்லாம் முழங்கிட்டு இருக்கு. என்னாச்சுடான்னா சுவாமி வந்து அபகரிச்சுட்டு போயிட்டான்டா தேவிய. இவ சொன்னாலோனோ மாம் வீரபாகம் அபிமரிஷத்துன்னு சொன்னாலோனோ அதை வாக்க சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் என்ன பண்ணான்னா ஒரு படி மேலே போய் அந்த பாபி கண்ணிலே படலையாம். அவன் பார்க்க கூட இல்லை தேவிய, அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணின தேவியை அபகரிச்சுட்டு போய் இந்த ராவணன் கதற பண்ணா. கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பண்ணதே சுவாமியும் பண்ணா நன்னா இருக்காது. கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அதற்கும் ஒருபடி மேலே கதற பண்ணார். இப்படி உடனே ருக்மி யுத்தத்துக்கு வந்தா. சுவாமி யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ண போக பலராம சுவாமி தடுத்து நிறுத்தி விட்டார். மச்சனுண்டா, அவனை போய் வதம் பண்ணாத, விட்டுடுன்னு சொல்ல அவனை ஜீவதசையில விட உடனே இந்த கடத்திண்டு போனது தூக்கின்னு வந்தது தான் கல்யாணம்னு கிடையாது. துவாரகா பட்டணத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ருக்மிணி கல்யாணம் சொல்றார். எப்படி பண்ணார் பகவான் இந்த ருக்மிணி கல்யாணம்னா, கர்கரை முன்னிட்டு பகவான் பீஷ்மக சுதாம் உபயே மே பகவான் பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புரமாணிய விதிவத் உபயே மே குருத்வஹா. தூக்கிட்டு வந்ததுதான் கல்யாணம் இல்லாதபடிக்கு விதி பிரகாரம் அந்த துவாரகா பட்டணத்தில் நித்திய தம்பதிகளான அந்த ருக்மிணியும் கோபாலனும் அவருடைய கல்யாணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். துவாரகாயாம் அபூத்ராஜன் மகாமோதா புரோகசாம் ருக்மிண்யாரமயோ பேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம். துவாரகாதிபதியாக இன்னைக்கும் பகவான் விளங்கிட்டு இருக்கான்னு இந்த லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான இந்த ருக்மிணி கல்யாணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். இதோடு நிற்காதபடிக்கு குச்சேலோபாக்கியானம் அஷ்டமகிஷிகள் விவாகத்தை சொல்லி குச்சேலோபாக்கியானம் சொல்லி உத்தவ தத்துவபோதனா உக்ரசாசனான அந்த உத்தவருக்கு பகவான் உபதேசம் பண்ணதையும் சொல்லி பகவான் 125 வருஷ காலம் பூர்த்தி ஆச்சு. உடனே பகவான் வைகுண்டம் போயிட்டார், வந்த காரியம் ஆச்சு, புறப்பட்டு போயிட்டார். அதையும் சொல்லி 11, 12வது ஸ்கந்தங்களில் தத்துவோபதேசம் முதலிய கதைகளை சொல்லி கடைசியாக துவாதச ஸ்கந்தத்தில் சங்கிரகாத்தியாயம் என்னன்னா, கதை கேட்டிருப்பா சில பேர், கேட்காம 8 பேருக்கும், அது அத்தனையும் சேர்ந்து இந்த 12ல் 2 கடைசி. எல்லா கதையும் சுருக்கமாக இந்த 2 அத்தியாயத்தில் இருக்கு. அடியிலேருந்து கேட்டால் என்ன புண்ணியமோ அது அத்தனையும் இந்த 2 அத்தியாயத்தில் சங்கராத்தியாயம் சொல்லி இந்த பாகவதத்தை பூர்த்தி பண்ணார். 18,000 ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணார். இவங்க அடுத்தது பூர்த்தி பண்ண கடைசியாக என்னன்னார், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமணா தன்னமாமி ஹரிம்பர். எதிராக கை கொடுக்கும்னா பகவன் நாமா ஒன்று தான் கை கொடுக்கும்னு நாமம்தான்.
ஹரையே நம இத்யுச்சைகி சர்வபாபை பிரமுச்சியதே, அது ஒன்று தான் காப்பாற்றும்னு கடைசியாக அதை ஒரு மோட்சோபாயமாக அதை சொல்லிவிட்டு சுகாச்சாரியால் அந்த இடத்த விட்டு கிளம்புற காலத்தில் கண்ணில் ஜலம் வருது. ஞானியாச்சே ஜலம் வருமானா அவர் என்ன அஜ்ஞானியா? கிடையாது. நம்ம கிட்ட பாகவதம் கேட்டு இந்த சரீரம் அழிய போகிறதே நினச்சி வருத்தப்படுறார். என்ன சுவாரஸ்யம்னா, முதல் நாள் அந்த பரீட்சித்து அழுதுண்டு வந்தார் கங்காகரைக்கு, ஞானியான சுகாச்சாரியால் சிரிச்சுட்டு இருந்தார். கடைசி நாள் அந்த பரீட்சித்து சிரிச்சுட்டு இருக்கார். ஞானியான சுகாச்சாரியால் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துதான். நம்ம கிட்ட பாகவத கேட்ட சரீரத்துக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னு அவர் வருத்தமே படாதீங்க. என்னடா வேணும், இன்னும் என்னடா வேணும்னு? ஒன்றும் வேண்டாம். 18,000 ஸ்லோகத்தை தாண்டி ஒன்று வேணுமா? எப்பேற்பட்ட ஒரு நிதியை கொடுத்துருக்கேன். யார் ஒரு இந்த லோகத்திலே சிரேஷ்டன்னா நிர்தனாஸ்தேபி தன்யா. எது இருக்கணும்னா இந்த பாகவத தத்துவம் இருந்ததுன்னா அவனே உலகத்தில் பணக்காரன், அவன்தான் சிரேஷ்டன். அப்பேற்பட்டதான பக்தி தத்துவத்தை எனக்கு 7 நாளில் புரிய வச்சிருக்கேன். இதை விட தாண்டி எனக்கு என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டாம். அவர் சொல்லிட்டு கிளம்பி போறார். உடனே இந்த பரீட்சித்த பிராமண ரூபத்தில் வந்த அந்த தக்ஷகன் தீண்டான். இவர் வருத்தப்படுறது எதனாலன்னா, அந்த பிராமண ரூபத்தில் வந்து அந்த தக்ஷகன் கடிக்க போறான்னா, இவருக்கு மனசுல என்ன எண்ணம் வந்துருதுன்னா, தக்ஷகன் கடிச்சாலும் என்னன்னா சட்டையை தானே கடிக்க போறான், நம்மளை ஆத்மாவியா கடிக்க போறான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு வார காலத்துல ஒருத்தர் கொண்டு போய் வைக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு பக்தாவா இருக்கணும், எப்பேற்பட்ட ஸ்ரோதாவா அவன் இருக்கணும். இந்த நிலையை அவன் அடையிறது. அப்பேற்பட்டதான ஒரு புண்ணியப்பிரதமான சரித்திரத்தை சொல்லிட்டு அவர் கிளம்ப, நான் இங்க இருக்க மாட்டேன், என் வாக்குனால பாகவதம் கேட்ட சரீரத்துக்கு ஒரு ஆணி வரதை நான் பார்க்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டார். இந்த தக்ஷகன் வந்து தீண்டினா சரீரம் பஸ்மமாது தத்ரைவ சமவலியந்தேன்னு அவருக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் வர அந்த பரீட்சித்து ஒரு வார கால சப்தாக பிரபாவம் வைகுண்டாரோகணம் போயிட்டான். என்ன ஒரு கதையா இருக்கணும் அது. அப்பேற்பட்டதான புண்ணியதான சரித்திரம் கலியில பிரத்யட்சமான சரித்திரம். இதை சொல்லி பூர்த்தி பண்ணார். இப்படி சொல்லி பூர்த்தி பண்றதுல என்ன வழக்கம்னா, பகவான் அவதாரம் பண்ணி இன்னைக்கும் விளையாடிட்டு இருக்காங்கிறத சொல்லிதான் பூர்த்தி பண்ற வழக்கம். ததா ஆரப்யநந்தஸ்ய व्रज सर्वसमृद्धिमान हरेर्निवासात्मगुणैः रमा क्रीडमभून्नृपा. அவதார ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி பண்றது. ஆரம்பம் என்ன? அவதார ஆரம்பம். निशीते तमवुद्भूते जायमाने जनार्दने देवक्यां देवरूपिण्यां विष्णुः सह सर्वगुहाशयः आविरासीत्यथा प्राच्यान् दिशिन्दुरिव पुष्कलः तमद्भुतं बालकमम्बुजे क्षणं चतुर्भुजं शङ्खगदार्युधायुधं श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोगसौभगं महार्घवैडूर्यकिरीटकुण्डल द्विषापशिर् परिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामकाञ्ची अङ्गदकङ्गणादिभिः विरोचमानं वसुदेवैक्षताम्. இப்படி அற்புதமான அந்த குழந்தைய வசுதேவரும் தேவகியும் பார்த்தாங்கிறதான புண்ணியமான சரித்திரம். பகவான் பிறந்தோன்னு என்ன ஆச்சுன்னா, தத ஆரப்யநந்தஸ்ய व्रज सर्व समृद्धिमान हरेर निवास आत्मगुणैः रमा क्रीडम अभून्नृपा. பகவான் பிறந்தோன்னு அந்த ஆயர்பாடியில் தரித்திரமே இல்லையா, மகாலட்சுமி நித்தியதாண்டவம் ஆடினாங்கிறதான புண்ணியதான சரித்திரம். ஒரு வார காலம் இந்த சப்தாக மகோத்சவம் இங்கே நம்மளுக்கு சுலபமாக கிடச்சிருக்கு. தேவர்களுக்கே இது துர்லபம். ஆனால் நம்மளுக்கு சுலபமாக கிடச்சிருக்கு. இந்த நூரணி கிராம சமூகத்தில் நம்மளுக்கு அது சுலபப்படுத்தி கொடுத்துருக்கா. இந்த பிரதிஷ்டாதீன மகோத்சவத்துக்கு அங்கமாக 7 நாட்கள் அந்த பகவானுடைய ஸ்மரிக்கிறது போல இந்த ஒரு சப்தாகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கா. நீங்களும் ஸ்ரத்தையாக இருந்து பாராயணம், உங்களை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, அவ்வளோ நன்னா எல்லாரும் ஸ்ரத்தையாக இருந்து பாராயணம் பண்ணுறேன். நிர்வாகத்துலேயும் அவள் எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு இன்னும் சீராக காரியம் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. கதை சொல்லும் போதே மனசுக்கு நிறைவாக இருக்கணும், அப்போ அந்த இடம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்கறதுக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்குது. பேர்பட்டதான ஒரு சப்தாகம் சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு, ஒரு வார காலம் இந்த சப்தாகத்தை கேட்கக்கூடியதான பாக்கியம் உங்களுக்கு, இதை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிராம சமூகத்துக்கு ஒரு கிருதஜ்ஞதை.
இதில் யார் வந்து இந்த ருக்மிணி கல்யாணத்தை கேட்டாலும் இந்த ருக்மிணி கல்யாணன் காந்தன் கோபாலன் சர்வவிதமான சௌக்கியத்தையும் க்ஷேமங்களையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் சத்குருநாத் மகாராஜ் கி समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की